السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه، ونصلي ونسلم على حبيبه ونجيبه وحافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته، سيدنا ونبينا ومولانا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد عجل فرجه، وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين، سيما بقية الله في الأرض. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين. أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து சாந்தியும் சலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள், அஹ்லுல் பைத்துகள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் இந்த புனித கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மோமின்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, வாழ்க்கையில் மிகவும் சிறந்த வாழ்க்கை தக்வாவுடைய வாழ்க்கை, அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்ற வாழ்க்கை. மனிதன் தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் தக்வாவை, இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பேணிக் கொண்டு வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இறைவனிடத்தில் அர்த்தமுள்ளதும், அந்த நிலையில் செய்யப்படுகின்ற அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அமல்களாகவும் இருக்கின்றது. எனவே வாழ்க்கையின் முழு கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை, தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு முதற்கான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன், வலியுறுத்துகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனித ஷவ்வால் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷவ்வால் மாதத்தின் 15வது தினத்திலே எங்களுடைய மதுஹபுக்கு தலைவரான, அதன் இஸ்தாபகரான இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத், அவர்களுடைய வீர மரணம் நிகழ்ந்த தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பின்பற்றுகின்ற அஹ்லுல் பைத் மதுஹபை செம்மைப்படுத்தி சீராக்கி அதனுடைய மார்க்க துறையை, அதனுடைய ஷரியா துறையை மேம்படுத்திய எங்களுடைய இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தினத்தில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் 17வது திகதியிலே பிறந்து, அதாவது ஹிஜ்ரி 83வது ஆண்டிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தை இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய தாயார் உம்மு ஃபர்வா காசிம் பின் முஹம்மத் பின் அபிபக்கர், அதே போன்று அவர்களுடைய சிறப்பு பெயர் சாதிக் என்ற பெயர் கொண்டு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். புனிதமிகு ஹதீஸ் கிரந்தங்களில் அபு அப்துல்லா என்று ஹதீதுகள் அறிவிக்கப்பட்டால் அந்த அபு அப்துல்லா என்பது இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்ததில் இருந்து சுமாராக 12 வருடங்கள் தனது பாட்டனார் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரவணைப்பில் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று சுமாராக 31 வருடங்கள் வரைக்கும் தனது தந்தை இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 31 வருட காலமாக தன்னுடைய பாட்டனாரிடத்திலும் தன்னுடைய தந்தை இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்கள் மார்க்க ஞானத்தை, அறிவை, ஒழுக்கத்தை, சகல விதமான ஒழுக்க நெறிகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த பயிற்சி பட்டறையிலே அவர்கள் வளர்ந்தார்கள். அதன் பிற்பாடு சுமாராக 34 வருடங்கள் அவர்களுடைய
இமாமத் காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சமூகத்தினரை வழிநடாத்துகின்ற அந்த இமாமத் பொறுப்பை அவர்கள் 34 வருடங்கள் அவர்கள் தன் தோள் மீது சுமந்திருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே சுமாராக 7 பனி உமையா அதே போன்று அப்பாசிய கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பனி உமையா ஆட்சியாளர்களில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், வலீத் இப்னு யசீத், யசீத் இப்னு வலீத், இப்ராஹிம் இப்னு வலீத், அதே போன்று மர்வான் என்கின்ற இந்த 5 கலிஃபாக்களை, அடக்கு முறையாளர்களை அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதே போன்று 2 அப்பாசிய கலிஃபாக்களையும் அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சஃபாக் என்கின்ற கலிஃபா, அதே போன்று மன்சூர் தவானிகி என்கின்ற 2 அப்பாசிய கலிஃபாக்களையும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே சந்தித்திருக்கிறார்கள். இமாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலமானது மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. அந்த காலத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கர்பலாவில் நேர்ந்த அந்த படுகொலைக்கு பின்னால் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சில புரட்சிகள், எழுச்சிகளும் நடந்த அந்த காலப்பகுதியாக இமாம் அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்கின்றது. அபு சலமா என்பவருடைய புரட்சி கூஃபா நகரத்திலும், அதே போன்று அபு முஸ்லிம் என்பவருடைய எழுச்சி குராசான் மாநிலத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று இமாம் அவர்கள் வாழ்ந்த காலம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட மேற்கத்திய சிந்தனைகள், அதே போன்று இஸ்லாத்துக்கு முரணான சிந்தனைகள் தோன்றிய ஒரு காலமாக இருக்கிறது. அந்த காலத்திலும் இமாம் அவர்கள் அந்த சிந்தனைகளோடு எதிர்த்து போராட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே இமாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்து சவால்களை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். உமையாக்களுடைய ஆட்சி அதிகாரம் சரிந்து கொண்டு வந்தபோது அப்பாசியர்கள் தோன்றுகின்றார்கள். இந்த அப்பாசிய ஆட்சி உதிக்கின்ற அந்த காலப்பகுதியும், உமையாக்களுடைய ஆட்சி தோல்வி உறுகின்ற அந்த காலப்பகுதியும் ஓரளவுக்கு இமாம் அவர்களுக்கும் அஹ்லுல் பைத் சமூகத்திற்கும் ஓரளவு அமைதியான ஒரு காலமாக இருந்ததன் காரணமாக இமாம் அவர்கள் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அந்த காலப்பகுதியை அவர்கள் பெருமதியாக கருதி, அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பெருமதியாக கருதி, அவர்கள் அஹ்லுல் பைத்களுடைய அந்த சித்தாந்தத்தை, அந்த சிந்தனையை அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக வளர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இதனால் தான் இமாம் அவர்களுடைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு பொன்னான காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த காலத்திலே அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் சுமார் 4000 மாணவர்கள் அந்த காலத்திலே அவர்களினால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே அவர்கள் பல்வேறுபட்ட அஹ்லுல் பைத்தை சேர்ந்த பல்வேறுபட்ட அறிஞர்களை, ஞானிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஞானிகளின் முக்கியமானவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஜுராரத் இப்னு அய்யூன், ஷைபானி, ஹும்ரான் இப்னு அய்யூன், முஹம்மது இப்னு முஸ்லிம் சகஃபி, அபு பசீர், புரைத் இப்னு முஆவியா இஜ்லி, முஃபல்லல் பின் உமர், முஅல்லா பின் ஹுனைஸ், முஆத் இப்னு கசீர் கூஃபி, முஃமின் வத்தாக், சஃவான் இப்னு மிஹ்ரான், அப்துல்லாஹ் இப்னு அபி யாஃபூர், இப்படியான பெரும் பெரும் அறிஞர்களை, மாணவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஹிஷாம் இப்னு ஹகம், ஜாபிர் இப்னு ஹையான் போன்ற மிக பெரும் அறிவியல் துறையிலே மிகவும் பாண்டித்துவம் பெற்ற அறிஞர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே இன்று அஹ்லு சுன்னாக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலம் வாய்ந்த பல்வேறுபட்ட அறிஞர்கள் கூட அந்த இமாமுடைய அறிவு பட்டறையிலே அவர்கள் அறிவு பயின்றிருக்கிறார்கள். இமாம் அவர்களிடத்தில் இருந்து பல்வேறுபட்ட ஹதீதுகளை கூட அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். யஹ்யா இப்னு சயீத், இப்னு ஜுரை, மாலிக் இப்னு அனஸ், சுஃபியானு சௌரி, அபு உயைனா, அபு அய்யூப் சஜிஸ்தானி, இமாம் அபு ஹனிஃபா போன்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் பிரிவிலே இருக்கின்ற மிக பெரும் அறிஞர்கள் கூட இமாம் அவர்களிடத்தில் இருந்து கல்வி கற்றிருக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய அந்த அறிவின்
அறிவிலிருந்து அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நேரடியாக கல்வி கற்ற ஒருவர் தான் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள். அவர்களிடத்தில் முஹம்மது இப்னு ஹசன் என்கின்ற ஒரு மாணவர் அவரிடத்தில் கல்வி கற்றிருக்கிறார். அவரிடத்தில் இமாம் ஷாஃபி அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்களிடத்தில் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்கின்ற ஹம்பலி மதுஹபின் இமாம் அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். எனவே அஹ்லு சுன்னாக்களுடைய மதுஹபுகளுடைய தலைவர்கள் அதிகமானவர்கள். அதே போன்று ஹதீஸ் கலை மற்றுமுள்ள துறைகளில் மிகவும் நிபுணத்துவம் பெற்ற பலர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவு பட்டறையிலே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், கல்வி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இப்னு அபில் ஹதீத் அவர்கள் கூறுகின்ற போது, அதாவது இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து பல்வேறுபட்ட அஹ்லு சுன்னா அறிஞர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்ற அந்த விடயத்தை இப்னு அபில் ஹதீத் அவர்களுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். இப்படியாக இமாம் அவர்கள் அறிவுத்துறையிலே மிகவும் ஒரு புரட்சியை அவர்கள் உருவாக்கிய அதே காலத்தில் அவர்கள் பல்வேறுபட்ட மேற்கு சிந்தனைகள், வழிகட்ட சிந்தனைகள், சித்தாந்தங்களோடு அவர்கள் போராட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அவர்களுக்கு முன்னிலையில இமாம் அவர்கள் மிகவும் அறிவுபூர்வமாக அங்கு அவர்கள் அந்த சிந்தனைகளை எதிர்கொண்ட வரலாற்று தடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இமாம் அவர்களுடைய இந்த எழுச்சி, இமாம் அவர்களுடைய இந்த அவர்கள் மேலோங்கி காணப்பட்ட இந்த நிலையை கண்ட அக்கால அப்பாசிய கலிஃபா மன்சூர் தவானிக்கு அவர்கள் இமாம் அவர்களோடு குரோதம் கொண்டு இமாம் அவர்களை சமூகத்தில் இருந்து ஓரங்கட்ட வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் கர்ஹ் என்கின்ற பிரதேசத்தில் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய தலைமையிலே ஒரு கலாசாலையை அவர்கள் உருவாக்குகின்றார். இமாம் அவர்களுக்கு எதிராக அந்த குரோத சிந்தனையிலே உருவாக்கப்பட்ட ஒரு கலாசாலையை இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய தலைமையில் நிர்வகிப்பதற்காக மன்சூர் தவானிக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார். அதே போன்றுதான் மன்சூர் தவானிக்கு தன்னுடைய அரண்மனையிலே அந்த ஃபிக்ஹ் துறையிலே அதற்கான அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஃபத்வாக்களை, மார்க்க சட்டங்களை கொடுப்பதற்காக மாலிக் இப்னு அனஸ் என்கின்ற இமாம் மாலிக் அவர்களை நியமித்திருக்கின்றார். இந்த இரு வகையான நியமனங்களும் இமாம் மீது கொல்லப்பட்ட அந்த குரோத எண்ணத்தோடு செயற்படுத்தப்பட்டதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படியாக இமாமுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த சிந்தனைகள் இமாம் அவர்களை அந்த காலத்திலிருந்து ஒதுக்கவில்லை. ஆனால் இமாம் அவர்களுடைய அந்த பணிகள் மிகவும் மேலோங்கி இந்த மார்க்கத்தை, இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய இந்த சிந்தனை பிரிவை வளர்த்து அதனை மேலோங்க செய்திருக்கின்றது. இமாம் அவர்களுக்கு 7 ஆண் பிள்ளைகளும் அதே போன்று 3 பெண் பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். அந்த ஆண் பிள்ளைகளில் முதலாம் அவர்தான் இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் என்று சொல்லக்கூடியவர். அவர்தான் பிற்காலத்திலே இஸ்மாயிலியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிந்தனை பிரிவுக்கு அதாவது ஸ்தாபகராக பார்க்கப்படுகின்றார். இமாம் அவர்கள் தன்னுடைய 65வது வயதில் 147ஆம் வருடம் மதீனா நகரிலே அவர்களுக்கு ஊட்டப்பட்ட நஞ்சு காரணமாக அங்கே அவர்கள் ஷஹீதாகின்றார்கள், தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கின்றார்கள். இமாம் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான பல கோணங்களை கொண்டதாக இருக்கின்றது. இமாம் அவர்கள் மிகவும் அறிவு பணியை மேலோங்க செய்வதற்கு தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அறிவில், ஞானத்தில் மிகவும் சிறந்த ஒருவராக இருக்கிறார்கள். மற்ற சிந்தனையாளர்களோடு பேசுகின்ற அந்த பேச்சாற்றல் மிக்கவராக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று மதீனாவிலே ஏழை எளியவர்களுக்காக உழைக்கின்ற ஒரு மாமனிதராக, அவர்களுக்காக அந்த உன்னதமான உயரிய மிகவும் கொட்டுகின்ற வெயிலில் கூட அவர்கள் விவசாயம் செய்து அந்த மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி ஏனைய சித்தாந்தங்களில் இருப்பவர்கள், சிந்தனையாளர்கள் சொல்லுகின்ற போது இப்னு ஹல்லிகான் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் சாதிக் அவர்களை
சாதிக் என்று ஏன் சொல்கிறார்கள், அழைக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்நாளில் ஒருபோதும் அவர் பொய் கூறியது கிடையாது. அவர் கூறியதெல்லாம் உண்மையான விடயங்களாக இருந்தது. அதனால் தான் அவரை சாதிக் என்று அழைக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார். அதே போன்றுதான் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் பல்வேறுபட்ட இடங்களில் அந்த இமாமிடத்தில் நான் கல்வி கற்காமல் விட்டிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன், லௌல சனத்தானி ஹலக்கன் நூமான் என்று சொல்லுகின்ற இந்த அபு ஹனீஃபா அவர்கள் 2 வருடங்கள் இமாம் சாதிக் அவர்களிடத்திலே கால்மடித்து படித்திருக்கிறார். அந்த 2 வருடங்களும் படிக்காமல் விட்டிருந்தால் அவர் அழிந்து போயிருப்பார் என்று தன்னை பற்றி சொல்லுகின்றார். எனவேதான் இப்படியான மிக பெரும் பணிகளை இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து இந்த ஜாஃபரி மதுஹபை, இந்த ஷியா மதுஹபை அவர்கள் அதாவது செம்மைப்படுத்தி அதனை சிறப்பாக்கி எங்களுடைய கைகளிலே தந்திருக்கின்றார்கள். அவர்கள் போதித்த இந்த போதனை, அந்த மதுஹப் என்பது மனிதனுடைய நேர்வழி என்கின்ற விடயத்தை, மனிதனுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த நேர்வழி என்பது அது குர்ஆனுடைய அந்த வாழ்க்கை திட்டம், அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி அருளப்பட்டது. அந்த நேர்வழி நிச்சயமாக அவர்களுடைய பிச்சலாட்டத்தில், அவருடைய வழித்தோன்றலில் வருகின்ற இமாம்கள், அஹ்லுல் பைத்துகள் மூலமாக பெறப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அந்த உழைப்பாக இருந்தது, பணியாக இருந்தது. எனவே அவர்களுடைய அந்த சித்தாந்தத்திலே நேர்வழியை பெறுகின்ற ஒருவர் நிச்சயமாக அஹ்லுல் பைத்துகள் மூலமாகத்தான், அஹ்லுல் பைத்துகள் ஊடாகத்தான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு தனித்துவமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் போதித்த அந்த போதனையில் இமாமத் என்பது, இஸ்லாமிய தலைமைத்துவம் என்பது, இந்த சமூகம் உருவாகி அதனுடைய இறுதி காலம் வரும் வரைக்கும் நிச்சயமாக ஒரு தலைவர் இந்த சமூகத்துக்கு இருந்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவத்தை இந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார், ஒரு ஆன்மீக தலைமைத்துவத்தை மக்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார். இது ஒரு தனித்துவமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இமாம் சாதிக் அவர்கள் போதித்த இந்த மதுஹப் ஜாஃபரி, அதிலே இஜ்திஹாத் என்பது சமகால பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை இஸ்லாமிய மூலாதாரங்களில் இருந்து, இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களில் இருந்து வெளிக்கொணர்ந்து கொண்டு கொடுக்கின்ற அந்த ஆற்றல், அந்த இஜ்திஹாதுடைய கதவுகள் மூடப்படாமல் அது தொடர்ந்து இருக்கின்ற ஒரு நிலையும் ஒரு தனித்துவமும் இந்த மதுஹப்புக்கு இருக்கின்றது. அதே போன்று அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக மார்க்க விடயங்களை அணுகுவதற்குமான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஃபிக்ஹிலே, இந்த மதுஹப் ஜாஃபரியிலே இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த மதுஹப் மிக முக்கியமான உசூலுத்தீன் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தை, இறைவனுடைய நீதித்துவத்தை, அதே போன்று நபித்துவம் என்கின்ற நுபுவத்தை, இமாமத்தை, அதே போன்று மாத் என்கின்ற அடிப்படையான உசூல்களை, உசூலுத்தீன்களை போதிக்கக்கூடிய ஒரு மதுஹபாக, ஒரு சிந்தனை பிரிவாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த மதுஹபிலே சட்ட மூலாதாரங்களாக புனிதமிகு அல் குர்ஆன், அதே போன்று சுன்னா என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த 14 மாசூமிங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அதே போன்று அக்ல் என்று சொல்லப்படுகின்ற பகுத்தறிவு, அதே போன்று இஜ்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயமும் இந்த மதுஹபின் சட்ட மூலாதாரங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த இந்த மதுஹப் இன்று உயிரோட்டம் உள்ள ஒரு மதுஹபாக இஸ்லாமிய சிந்தனை பிரிவுகளில், இஸ்லாமிய மதுஹபுகளில் ஒரு உயிரோட்டம் உள்ள மதுஹபாக அது இருக்கிறது என்று சொன்னால் இப்படியான தனித்துவமான விடயங்களை கொண்டிருக்கின்ற அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த நாட்களிலே அன்னாருடைய ஷஹாதத்தை நினைவு கூர்ந்து அவர்களுடைய மதுஹபை அச்சொட்டாக பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அஜில் ஃபரஜ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் லி முஹம்மத் வஅஜில் ஃபரஜ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் லி முஹம்மத்
عجل فرجهم. بسم الله الرحمن الرحيم. والحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد عجل فرجهم وآله الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيدي شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضب وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي صلوات الله عليهم أجمعين. ஊசிக்கும் இபாதுல்லாஹ் பித்தக்வல்லாஹ். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை கடைபிடித்து நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், உபதேசிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜாஃபரி மதுஹப் என்கின்ற நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த மதுஹபினுடைய இன்னும் ஒரு தனித்துவமான விடயம்தான் இதனுடைய அரசியல் ரீதியான ஒரு பார்வை, அல்லது இந்த மதுஹப் ஒரு விசேடமான ஒரு தனித்துவமான ஒரு பகுதியை கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அநீதிக்கு எதிரான சிந்தனை, அநீதி செய்யவும் கூடாது, அநீதி செய்யப்படுகின்ற போது அதனை தாங்கிக் கொள்ளவும் கூடாது என்ற சிந்தனை, அநீதி இடம்பெறுகின்ற போது அதற்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும் என்பது இந்த மதுஹப் ஜாஃபரியின் ஒரு தனித்துவமான சிந்தனை. இஸ்லாமிய பிரிவுகளில் சாதாரணமாக ஆட்சியாளர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், அவர்கள் ஃபாசிக்காக, அநியாயக்காரர்களாக, அக்கிரமம் செய்பவர்களாக, மார்க்கத்தில் பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடாது, அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்பது இன்று முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சிந்தனை பிரிவின் கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சிந்தனைக்கு எதிரான ஒரு சிந்தனை தான் எமது மதுஹபிலே காணப்படுகின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளுக்கு அடிப்படையாக அமைவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனை. இமாம் ஹுசைன் அவர்கள் கர்பலா களத்தில் அவர்களுடைய கோஷம் எவ்வாறு இருந்தது? மௌத்துன் ஃபி இஸ்ஸின் ஹைருன் மின் ஹயாத்தின் ஃபி துல்லின். இஸ்ஸத்தோடு, கண்ணியத்தோடு மரணிப்பது என்பது இழிவாக வாழ்வதை விட மேலானது என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு கூறிய அந்த கோஷத்தோடு அவர்கள் வெளிக்கிட்ட அந்த பயணம், கர்பலா பயணம், எங்களுக்கு இந்த மாபெரிய பாடத்தை கற்றுத்தருகின்றது. மிஸ்லி லா உபாயு லிமிஸ்லிஹி. யசீதை போன்ற ஒரு அநியாயக்காரனுக்கு என்னை போன்ற ஒருவர் தலை சாய்க்க மாட்டார், பையத் பிரமாணம் செய்ய மாட்டார், அவனுக்கு அடிபணிய மாட்டார் என்பது அநியாயக்காரர்களுக்கு முன் மண்டியிடக்கூடாது என்பதை காட்டுகின்ற ஒரு முக்கியமான ஒரு போதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இப்படியாக கண்ணியத்தின் மீதும், நியாயத்தின் மீதும், அதில் என்கின்ற நீதியின் மீதும் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மதுஹப், ஒரு சிந்தனை பிரிவு நிச்சயமாக அநியாயத்திற்கோ அல்லது அவமதிப்புக்கோ இழிவுக்கோ ஆளாகாது. அது தலைந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மதுஹபாக, ஒரு சித்தாந்தமாக இருக்கும். இதனால்தான் நாங்கள் இந்த அஹ்லுல் பைத் மதுஹபை பார்க்கின்றோம். அது பின்பற்றுகின்ற குர்ஆனிய சிந்தனைகள், அது பின்பற்றுகின்ற இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகமதிய இஸ்லாம், இமாம் அலி போன்ற வீரமிக்க வீரர்களின் பாதை, இமாம் ஹுசைன் போன்ற ஷஹாதத், அதாவது தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்ற ஷஹாதத்துக்கு ஆசை கொண்டு செயற்படுகின்ற ஒரு அந்த மனநிலையை கொண்ட ஹுசைனை போன்றவர்களை கொண்டிருக்கின்ற இந்த மதுஹப்
இமாம் பாக்கிர், இமாம் சாதிக் போன்ற அறிவியல் துறைகளை கொண்டிருக்கின்ற இந்த மதுஹப் நிச்சயமாக எந்த விதமான அச்சத்துக்கும் எவருடைய அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாத ஒரு மதுஹபாக சித்தாந்தமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதனை அடிப்படையாக கொண்டுதான், இதனை அத்திவாரமாக கொண்டுதான் ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய ஆட்சி அதிகாரம் அங்கு காணப்படுகின்ற அந்த அரசியல் நிலவரம் இருக்கின்றது. எனவே இதன் மீது கட்டப்பட்ட இந்த ஆட்சி ஒரு இஸ்லாமிய ஆட்சி, யாருக்கும் அடிபணியாத ஆட்சி என்பதை அது தன்னுடைய செயல் வடிவத்தில் இன்று நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசு சுமாராக 47 வருடங்களாக இந்த பாதையை முன்னெடுத்து வருகின்றது. எந்த ஒரு அநியாயக்காரர்களும் அடக்குமுறையாளர்களும் இஸ்லாமிய எந்த ஒரு நாட்டையும் மண்ணையும் அவர்கள் ஆக்கிரமிக்க கூடாது, அவ்வாறு அவர்கள் இருந்தால் அந்த மண்ணை விட்டும் துரத்தி அடிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசு சுமார் 47 வருட காலமாக செயற்பட்டு வருகின்றது. இதனால் தான் 20 வருடங்களுக்கு முன்னர் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அந்த இஸ்லாமிய சிந்தனைக்கு அமைவாக குத்ஸ் படை என்று சொல்லப்படுகின்ற படை உருவாக்கப்பட்டு இஸ்லாமிய மண்ணிலே இஸ்லாமிய நாடுகளிலே அபகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அநியாயக்காரர்களை அடித்து அவர்களை துரத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த படையை நாங்கள் பார்க்கின்றோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹிஜாஸ் மாகாணத்தை விட்டும் இந்த அநியாயம் அபகரிப்பு செய்கின்ற யூதர்களை, நசாராக்களை அந்த மண்ணை விட்டும் அவர்கள் துரத்தி அடித்தார்கள், அந்த மண்ணை சுத்தப்படுத்தினார்கள். ஏனென்றால் இவர்கள் இந்த மண்ணில் இருந்து கொண்டு இந்த இஸ்லாமிய உம்மத்தை அவர்கள் கூறு போடுவார்கள், அதனை சிதைப்பார்கள், அதனுடைய வளங்களை அவர்கள் சூறையாடுவார்கள், அந்த சமூகத்திற்கு அநியாயம் செய்வார்கள் என்ற அடிப்படையில் தான். எனவேதான் இந்த சிந்தனையை கொண்டிருக்கின்ற இந்த அஹ்லுல் பைத் சமூகம் இந்த அதாவது இஸ்லாமிய மண்ணிலிருந்து ஜியோனிச அமெரிக்கர்களை துரத்தி அடிக்கின்ற அந்த மனநிலையோடு இருப்பதை உணர்கின்ற அந்த அநியாயக்காரர்கள், இஸ்ரேலர்கள், ஜியோனிச அமெரிக்கர்கள் ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். ஈரான் அந்த அபகரிப்பில் ஈடுபடுகின்ற அந்த இஸ்ரேலியர்களுக்கு எதிராக மக்களை தூண்டுகின்றது, மக்களுடைய எழுச்சிக்கு தன்னால் முடியுமான அனைத்து காரியங்களையும் செய்கிறது, இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுகின்றது, அவர்களுடைய அநியாயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தாங்காமல் அந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. எனவே ஈரானை அவர்கள் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் ஈரானோடு தொடராக யுத்தத்திலே ஈடுபடுகிறார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக, அது அநீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி, அவர்களுடைய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு ஆட்சி என்ற அடிப்படையில் அதனை நீக்குவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசு பலஸ்தீன் மக்களுக்காக, காசாவுக்காக குரல் கொடுக்கிறது என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஈரானை வீழ்த்துவதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயற்படுகின்றார்கள். இதுதான் அவர்களுடைய ஈரானுக்கு எதிரான அந்த யுத்தத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இதனை வெளியில் கூற முடியாத அளவு அவர்கள் ஈரானிடத்தில் அணு இருக்கிறது. ஈரானில் ஆட்சி மாற்றம் வேண்டும், ஈரானில் அதாவது ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கிறது, இவைகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களை கூறி இந்த ஆட்சியை இல்லாதொழிப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இந்த 47 வருட கால அவர்களுடைய முயற்சி பல வகையிலே அமைந்திருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசை, அந்த இஸ்லாமிய ஆட்சியை, அந்த இஸ்லாமிய எழுச்சியை முன்னெடுக்கின்ற பல தலைவர்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள். அதனுடைய ஆன்மீக தலைவரை இல்லாதொழித்தார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அரசியல் துறையோடு தொடர்படுகின்ற பலர்களை கொன்று ஒழித்தார்கள். அதே போன்று அந்த நாட்டினுடைய பல இராணுவ தளபதிகளை எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள். அது மாத்திரமன்றி அந்த நாட்டுக்கு எதிரான பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளை மிக கடுமையான அதாவது அழுத்தத்துக்கு மத்தியில் அந்த பொருளாதார தடைகளை அந்த மக்களுக்கு எதிராக திணித்தார்கள். அது மாத்திரமன்றி மிகவும்
அவர்களிடத்திலே வளர்ச்சி கண்ட தொழில்நுட்பங்களில் மிகவும் உயர்ந்த ஆயுதங்கள் மூலமாக அந்த நாட்டை அவர்கள் தாக்கினார்கள். F-35 போன்ற மிக தொழில்நுட்பத்திலே உயர்ந்த விமானங்களை கொண்டு, அதே போன்று அவர்களுடைய மிகவும் மிகவும் விசேடமான பயிற்சிகளை பெற்ற கொமாண்டோக்களை அந்த நாட்டிலே இறக்கி அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய தாக்குதல்களையும் மேற்கொண்டு பார்த்தார்கள். அது மாத்திரமன்றி அவ்வப்போது ஈரானை அச்சுறுத்துகின்ற வகையிலே பல வகையான கடல் மார்க்கமாக அச்சுறுத்தல்களை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மிகவும் முக்கியமான கப்பல்களை எல்லாம் அனுப்பி ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை ஒவ்வொரு நேரத்திலும் விட்டுக் கொண்டிருந்தார்கள். ஈரானுடைய கார்க் தீவு என்கின்ற அந்த தீவை கைப்பற்றப் போவதாக அச்சுறுத்தினார்கள். ஈரானுடைய பழமை வாய்ந்த பண்டை கால நாகரிகத்தை அழித்தொழிப்பதாக அந்த அச்சுறுத்தலை கூட அவர்கள் விட்டு பார்த்தார்கள். காலக்கேடுகளை விதித்தார்கள். இத்தனை நாட்கள் இதற்குள் ஈரான் பின்வாங்கி விட வேண்டும், இதற்குள் ஈரான் சரணடைந்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வகையான அழுத்தங்களை ஈரானுக்கு எதிராக அவர்கள் செயற்படுத்தி வந்தார்கள். ஆனால் இவ்வளவுக்கு மத்தியிலும் அங்கு சரணடையாது, தாழ்ந்து போகாது, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அந்த மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன நடந்தது? இவ்வளவு காலமாக அந்த யுத்தங்கள், அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள், பல வகையான அநியாயங்களை செய்தும் படுகொலைகளை செய்தும் அந்த மக்களை, அந்த ஆட்சியை வீழ்த்த முடிந்ததா? இல்லை. என்ன நடந்தது? அந்த நாட்டிலே கொலை செய்யப்பட்ட, கொல்லப்பட்ட பல்வேறு முக்கியமான ஆன்மீக தலைவர் உட்பட அரசியல் துறையிலே செயற்பட்ட பலர்கள், அதே போன்று இராணுவ தளபதிகள் ஒவ்வொருவராக அவர்களை வீழ்த்துகின்ற போது அதனுடைய இடத்துக்கு அவர்கள் மீள் நிரப்பி அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் பூர்ணப்படுத்தி, அந்த இடங்களை அவர்கள் காலியாக வைக்காமல் மீள் நிரப்பி அந்த போராட்டத்தை, அவர்களுடைய எழுச்சியை முன்னெடுக்கிறார்கள். அது மாத்திரமன்றி அந்த நாட்டுக்கு எதிராக செய்யப்பட்ட தாக்குதல்கள், அதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே ஈரான் இஸ்லாமிய குடியரசு பல்லுக்கு பல்லு என்று, கண்ணுக்கு கண்ணு என்று பதிலடி கொடுக்கின்ற நிலையை தாண்டி பல்லுக்கு தலை என்ற அடிப்படையிலே மிக காத்திரமான தாக்குதல்களை இஸ்ரேலியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு செய்து வந்திருக்கிறது. அது மாத்திரமன்றி அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற முகாவமா என்று சொல்லப்படுகின்ற அந்த எதிர்ப்பு அச்சு முன்னணியை பலப்படுத்துகின்ற வகையிலே ஈரான் மிகவும் காத்திரமாக செயற்பட்டது. மாத்திரமன்றி ஈரானிலே 3 வகையாக ஈரானை வீழ்த்துவதற்கு அவர்கள் செயற்பட்டார்கள். முதலாவது, மக்களை தூண்டிவிட்டு நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களை வீதிகளுக்கு கொண்டு வருகின்ற வகையிலே மக்களை தூண்டி பார்த்தார்கள். முதலாவது மக்களை தூண்டிவிட வேண்டும், அதன் பின்னால் ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அது கைகூடாமல் போனது. அதன் பிற்பாடு ஒரு தாக்குதலை மேற்கொள்வோம், அதற்கு பின்னர் மக்களை தூண்டிவிட்டு பார்ப்போம், மக்கள் அந்த ஆட்சி மாற்றத்தை செய்கிறார்களா என்று பார்ப்போம் என்று அதனையும் செய்ய பார்த்தார்கள். அதுவும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இறுதியாக அவர்கள் ஒரே நேரத்தில் மக்களையும் வீதிக்கு எடுத்து மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக போராட வேண்டும், அதே சமகாலத்தில் ஆயுத ரீதியாக, இராணுவ ரீதியாக ஈரானை தாக்கி அழித்து ஒரே நேரத்தில் அந்த நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி செயற்பட்டார்கள். இந்த 3 வகையான வழிமுறைகளில் அவர்கள் ஈரானை தாக்கினார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கு மக்கள் வீதிக்கு வந்தார்கள். ஆனால் மக்கள் வீதிக்கு வந்து ஈரானை பாதுகாக்கின்ற அடிப்படையில் தான் வந்தார்கள். ஈரானிய போராளிகளுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் கட்டியாக அவர்கள் தங்களுடைய ஒற்றுமைகளை மிகவும் காத்திரமாக, இறுக்கமாக பலப்படுத்தி கொண்டு அந்த நாட்டை பாதுகாக்கின்ற வகையிலே அங்கு வந்தார்கள். இன்று இந்த மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், சுமாராக 2.5 கோடி மக்கள் அந்த நாட்டிலே தங்களுடைய ஈரான் இஸ்லாமிய கட்டமைப்பை பார்த்தால் அந்த நாட்டிலே இராணுவம் இருக்கிறது, அரச சார்பான இராணுவம் இருக்கிறது. அதே போன்று
இஸ்லாமிய புரட்சி காவல் படை என்ற ஒரு தனித்துவமான படை இருக்கிறது. அதே போன்று பசீஜ் என்கின்ற மக்கள் தொண்டர் படை ஒன்று இருக்கிறது. இதனையும் தாண்டி இந்த இந்த யுத்தம் நடந்த இந்த காலப்பகுதியிலே சுமாராக 2,60,000 அதாவது 2,60,00,000 பேர் மக்கள் அவர்கள் தங்களுடைய பெயர்களை ஜான் ஃபதா என்று சொல்லுகின்ற ஒரு கட்டமைப்பில் தங்களுடைய உயிர்களை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ய தயார், தங்களுடைய உயிர்களை இழக்க தயார் என்ற அந்த அமைப்பிலே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை மக்களையும் அந்த கட்டியாக உருவாக்கி ஒற்றுமையாக அந்த நாட்டை பாதுகாக்கின்ற அமைப்பிலே இன்று இந்த மக்கள் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி இந்த சியோனிச அமெரிக்கர்களுடைய அநியாயங்கள் ஈரான் மக்களிலே, அதாவது ஈரானிய புதிய முறையினருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த புதிய தலைமுறையினரும் இந்த ஜியோனிஸ்டுகள் யார், இந்த அமெரிக்கர்கள் யார், கோட் சூட் அடித்துக் கொண்டு இந்த அநியாயங்களை செய்கின்றவர்கள் யார் என்பதை இன்று அந்த இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு சொல்லுகின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அமைப்பிலே இன்று அந்த நாடு உருவாகிவிட்டது. புதிய ஆன்மீக தலைவர் அவர்கள் ஆயத்துல்லா இமாம் சையீத் முஜ்தபா ஹாமனை அவர்கள் இறுதியாக வெளியிட்ட அவர்களுடைய அந்த செய்தியிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் காமனை, அதாவது ஷஹீத் இமாம் காமனை அவர்களை கொலை செய்தார்கள். கொலை செய்து 40 நாட்கள் கடந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் அந்த அவர்களுடைய சமூகத்தை விட்டும் அவர்கள் தூர்சீனா மலைக்கு சென்றார்கள். சென்று மீள வந்து பார்க்கின்ற போது தன்னுடைய சமூகம் அவ்வாறு மாறிவிட்டது. அந்த ஏகத்துவ கோட்பாட்டில் இருந்து அது பிறந்து, அதாவது வழி தவறி விட்டது என்ற நிலை அன்று காணப்பட்டது. ஆனால் இந்த ஷஹீத் இமாம் காமனை அவர்கள் ஷஹீதாகி 40 நாட்கள் முடிந்து பார்க்கின்ற போது இந்த மக்கள் எல்லாம் அந்த அவர்களுடைய அந்த உறுதியான மனோநிலையில் இருந்து அவர்கள் விடுபடாமல் மிகவும் அதாவது காத்திரமாக, ஆணித்தரமாக தங்களுடைய ஈமானிலே, இஸ்லாமிய கோட்பாட்டிலே மிகவும் உறுதியாகவும் அநியாயக்காரர்களுக்கு, அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் ஒரே அணியிலே இருந்திருக்கின்ற அந்த நிலை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்று இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய வெற்றி எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளுங்கள், ஹொர்முஸ் கால்வாயை திறந்து விடுங்கள் என்று காலில் விழுகின்ற அளவுக்கு இன்று இந்த அநியாயக்காரர்களுடைய நிலை உருவாகிவிட்டது. இந்த இடைப்பட்ட காலத்திலே ஈரான் இஸ்லாமிய குடியரசு பல்வேறுபட்ட துன்பங்களை, பொருளாதார நெருக்கடிகளை கொண்டிருந்த போதும் இந்த இடைப்பட்ட காலத்திலே அதிகமான எண்ணெயை விற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அதுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று இந்த போரிலே அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இஸ்லாமிய நாடுகளில் தாக்கி அழிக்கப்பட்டன. அதன் காரணமாக இன்று இஸ்லாமிய நாடுகள், கட்டார், சவுதி போன்ற நாடுகள் இன்று அவர்களுடைய தொடர்பை அமெரிக்கர்களோடு, ஏனைய அந்நிய சக்தியர்களோடு குறைத்துக் கொள்ளுகின்ற, இல்லாமலாக்கி கொள்ளுகின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பது என்பதும் இந்த போராட்டத்தின் அதனுடைய விளைவாகவும் பயனாகவும் இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று அமெரிக்கர்களை பற்றி, இஸ்ரேலியர்களை பற்றி முழுமையான ஒரு வெறுப்புணர்வு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்கின்ற அந்த வல்லாதிக்க சக்தி என்ற அந்த இருமாப்பு, அந்த மமேதை இன்று உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. இனி அதாவது அமெரிக்கா ஒரு வல்லாதிக்க சக்தி என்று யாரும் கருத முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு அதை வீழ்த்தி இருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். நேட்டோ போன்ற மிக முக்கியமான அமைப்புகள் கூட அமெரிக்கர்களை தன்னந்தனியே விட்டுவிட்ட அந்த செய்திகளை கூட நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஜிம்மி கார்ட்டர், அதே போன்று ரெய்கன், ஜோர்ஜ் புஷ், பில் கிளின்டன், அதே போன்று ஜோர்ஜ் டபிள்யூ புஷ், உசாமா, ட்ரம்ப், ஜோ பைடன் போன்ற இந்த அதாவது அமெரிக்கர்களுடைய இந்த ஜனாதிபதிகள் இருந்த காலப்பகுதி சுமாராக 47 வருடங்கள். இவர்கள் எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டதுதான் ஈரான் இஸ்லாமிய குடியரசை அழித்து ஒழிக்க வேண்டும், பிராந்தியத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு சக்தியும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே ஈரானை அழித்தொழிப்பதற்கு அவர்கள் அன்றிருந்து செயற்பட்டார்கள். இன்று வரைக்கும் அவர்களால் முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மதுஹப் ஜாஃபரி, இந்த ஷியா மதுஹப் கொண்டிருக்கின்ற அந்த தனித்துவங்கள் இமாம் ஹுசைனை கொண்டிருக்கின்றது, அது இமாம் அலியுடைய வீரத்தை கொண்டிருக்கின்றது,
இந்த சிந்தனை இருக்கும் வரைக்கும் இந்த மக்களை ஒருபோதும் தோல்வி அடைய, அதாவது தோல்வியுறை செய்ய முடியாது என்பதை இவர்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் போடுகின்ற அந்த தப்பு கணக்குகள் இவைகளை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே முஸ்லிம்களுக்கு அதாவது அவர்களுக்கு உயர்ந்த வெற்றியையும் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் தாலா கொடுக்க வேண்டும். முழு முஸ்லிம் உம்மத்தும் ஒற்றுமையோடு பயணிக்கின்ற சந்தர்ப்பம் உருவாக வேண்டும். அதனுடைய அந்த வெற்றியை நாங்கள் எங்களுடைய காலத்திலே பார்க்க வேண்டும். அல்லாஹ் தாலா அதுக்கு அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.